திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே வாழுகின்ற அத்தனை உயிர்களும், அனைத்து உயிர்களும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களே, நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள். நல்ல சிந்தனையோடு துயில் உணருங்கள். நல்ல சிந்தனை, அதாவது நமச்சிவாய என்ற 5 எழுத்து மந்திரம். இதை முதல் நாளே நீங்கள் உறங்கப் போகின்ற பொழுதே நமச்சிவாய 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 என்று சொல்லிக்கொண்டே உறங்குவீர்களே, ஆனால் அது விடியற்காலையிலே அதே நமச்சிவாய என்ற 5 எழுத்து மந்திரமானது உங்களுடைய காதிலே வந்து ஒலிக்கும். நல்ல சிந்தனையோடு, நல்ல சொற்களோடு, நல்ல செயல்களோடு வாழ்வீர்களே, ஆனால் நலமாக வளமாக வாழ்வீர்கள். எனவே நமச்சிவாய 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 சொல்லி மகிழுங்கள். நல்ல அறிவார்ந்த அருளாளர்கள் கூறுகிற அறிவுரைகளை எல்லாம் கேட்டு அகமகிழுங்கள். நலமாக வளமாக வாழ்வாங்கு வாழ்வீர்கள் என்று கூறுகிறேன். கவலையே வேண்டாம், நல்லதே நடக்கும். திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய. அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமேன் சிவபெருமேன் குத்தப் பெருமேன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனவர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனவர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குரு அருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று ஆறாம் திருமுறையிலிருந்து திருச்சிவபுரம் என்னும் திருத்தலத்தினை நாம் சிந்திக்க இருக்கிறோம். சிவபுரம் 6ஆம் திருமுறை 87வது பதிகம். அடியார் பெருமக்களே, திருத்தாண்டகம் 87வது பதிகம். சிவபுரத்தை பற்றி சொல்ல இருக்கிறோம். திருச்சிற்றம்பலம். 4வது பாடலை பெருமானிடத்திலே விண்ணப்பிக்க வேண்டும். பித்தன்கான் தக்கந்தன் வேள்வி எல்லாம் பீடு அழிய சாடியருள் அருள்கள் செய்த முத்தன்கான் முத்தியும் ஆயினான்கான் அத்தன் முனிவர்க்கும் வானவர்க்கும் முதலாய் மிக்க அத்தன்கான் புத்தூரில் அமர்ந்தான்கான் அரிசிற் பெருந்துரையே ஆட்சி கொண்ட சித்தன்கான் சித்தீச்சுரத்தான்கான் சிவன் அவன்கான் சிவபுரத்து எம் செல்வன்தானே. திருச்சிற்றம்பலம். சிவபுரத்திலே எம் செல்வனாம் சிவபெருமான் பித்தனாக தக்கன் வேள்வியை முழுதும் பெருமை இழக்க அழித்து பின் அனைவருக்கும் அருள்கள் செய்தான். எல்லாருக்கும் அருள் செய்தான். அப்படிப்பட்ட முக்தன் முத்தியும் ஆனவனை முனிவர்க்கும் தேவர்க்கும் முதலாகும் மேன்மை மிக்க தந்தையாய் எல்லாருக்கும் மேலானவர். முனிவர்களாக இருந்தால் சரி, தேவர்களாக எல்லாருக்கும் மேன்மை தரும். புத்தூரிலே அமர்ந்தவர். அரிசில் பெருந்துறையிலே இருந்தார். புத்தூர் எது? அரிசிற்கரை புத்தூர், அழகா புத்தூர். ஆளும் இடமாக கொண்ட சித்தனாக சித்தீச்சுரத்தாக நரையூர் சித்தீச்சுரத்தாளாகவும் நிகழ்கிறார். அப்படிப்பட்டவன் திருச்சிவபுரத்திலே வீற்றிருக்கிறான். பெருமை, பீடுன பெருமை. தேவர்களுக்கே அன்று தக்கனுக்கும் பின்னர் அருள் செய்திருக்கிறான். முத்தன் பாசம் இல்லாதவன். முத்தி என்பது ஆகவனியம், ஆர்கபத்தியம், தக்கனாக்கினி என்பன. அத்தன்னா தந்தைன்னு பொருளுங்க. முனிவர்களுக்கும் தேவர்களுக்கும் அத்தன். அரிசில் பெருந்துறையை எடுத்து சொன்னதினாலே அது புத்தூர் என்பது சோழ நாட்டிலே உள்ள அரிசிற்கரை புத்தூர் தான். ஆகவே புகழ்த்துணை நாயனார் தோன்றினர். படிக்காசு பெற்றார். படிக்காசு பெருமானுங்க.
சித்தீச்சரம் நரையூர் சித்தீச்சரம், அதுவும் சோழ நாட்டு திருத்தலம் தான். எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திருச்சிவபுரம் செல்வோம். அங்குள்ள பெருமாட்டியையும் வணங்கி அவருடைய அருள் துணை கொண்டு அவருடைய அருளை பெற்று பெருவாழ்வு வாழ்வோம், அனைவரையும் வாழ்விப்போம் அவன் அருள் துணை கொண்டு என்று கூறி அடியார் பெருமக்களிடம் விடைபெறுபவர் அடியேன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. கஹவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, சிவா திருச்சிற்றம்பலம். மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய.